நம்மிடையே முதலாவதாக பேசுவதற்கு புதுக்கோட்டை ஆவுடையார் கோவிலை சார்ந்த ஏஎம்எஸ் டியூஷன் சென்டர் ஆசிரியர் திருமதி மா ஐஸ்வர்யா அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய சிவப்பு மச்சம் என்ற நூல் குறித்து பேச உள்ளார். அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழும் உன்னத மனிதர் இவர், இலக்கியம் படைக்கும் இனியவர் இவர், தமிழுக்கு கிடைத்த அற்புதம் இவர், கருத்தாளமும் சொல்வளமும் மிக்க எஸ்ரா அவர்களின் படைப்புகளை படிப்பதிலும் அதனை பகிர்வதிலும் பெருமிதம் அடைகிறேன். நாவல், சிறுகதை, சிறுகதை தொகுப்பு, கட்டுரை, திரைப்பட நூல்கள், குழந்தை நூல்கள், வரலாறு, மொழிபெயர்ப்பு என இவரின் படைப்புகள் நீள்கின்ற போதிலும் சிறுகதை தொகுப்பு மட்டுமே எமை ஈர்த்தது. சிறுகதை உரைநடை புனைவுல ஒரு சிறிய வடிவம் தான் இந்த சிறுகதை. ஒரே அமர்வுல நம்ம உட்கார்ந்து படிக்கக்கூடியதாகவும் எளிதாகவும் இருக்கக்கூடியதா இந்த சிறுகதை. இதுல ஒரு முக்கிய நிகழ்வையோ அல்லது அவங்களோட அனுபவத்தை பத்தியோ அதை மையமா கொண்டு ஏதாவது ஒரு சிறப்பு கதாபாத்திரத்தை கொண்டோ அமையக்கூடியதுதான் இந்த சிறுகதை அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி சிறுகதைக்குள்ள இலக்கணம் எல்லாத்தையுமே வச்சு நமக்காக நூல்களை எழுதினவர் தான் இந்த எஸ்ரா அப்படின்னு இருக்கவங்க. இவங்களோட நூல்கள்ல சிவப்பு மச்சம் அப்படின்னு இருக்க நூலை பத்தி தான் நான் இப்ப உங்கள்கிட்ட பேச போறேன். இந்த சிவப்பு மச்சம் அப்படின்னு இருக்க சிறுகதை தொகுப்புல 20 நூல்கள் இருக்கு. இந்த 20 நூல்கள்ல உள்ள கதைகள் ஒன்னொண்ணுமே ஒவ்வொரு விதமாகவும் ஒவ்வொரு வித அனுபவத்தை நமக்கு தரக்கூடியதாகவும் இருக்கு. இதுல பறவைகளோட கதையை கூறக்கூடியதுதான் புறா பித்து அப்படின்னு இருக்குது. பறவைகளோட நேசம் பற்றியும் அந்த பறவைகள் எப்படியெல்லாம் வாழுது, புறாவோட பத்தி நான் கதைகளை சொல்லக்கூடியதுதான் இந்த புறா பித்து அப்படின்னு இருக்க கதை. அடுத்து விவசாயிகளோட நிலைமையும் அவர்கள் எப்படி தொழில் செய்ய விவசாயம் பண்ணி அதை எப்படி எக்ஸ்போர்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போறாங்க அப்படின்றத பத்தியும் அந்த காலத்துல இருந்தக்கூடிய மூட நம்பிக்கைகளை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த சிவப்பு மச்சம் அப்படின்னு இருக்க கதை. அதுக்கப்புறம் 1960 வரைக்கும் வீட்டுல முடங்கி வாழக்கூடிய மனிதர்கள் கிட்ட எவ்வளவுதான் முற்போக்கு சிந்தனையோட செயல்படுறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக உள்ளதுதான் இந்த ஒரு தந்தையோட கதை தான் இந்த எதிரொலிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு தந்தையை பத்தி எதிரொலிக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் வீடு திரும்பிய அப்பா அப்படின்னு இருக்க கதை. அன்றாட பிழைப்பிற்காக மக்கள் அவங்களோட குடும்பத்தை நடத்துறதுக்காக மக்களை மகிழ்விக்கக்கூடிய தொழில் செய்யறதுதான் இந்த சர்க்கஸ் தொழில். இந்த சர்க்கஸ் தொழில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பத்தி சொல்லக்கூடிய கதை தான் மின்சார மனிதன் அப்படின்னு இருக்குது. அன்பு அப்படின்னு இருக்குது 6 அறிவுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஓரறிவு மரத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காதல் கதைய ஒரே பக்கத்துல சுருக்கமாவும் தெளிவாகவும் சொன்ன கதை தான் இந்த காதல் மரம் அப்படின்னு இருக்க கதை. அடுக்கலையில முடங்கி இருக்க பெண்கள் எப்படி அவங்க அந்த மனக்கவலைய போக்குறதுக்காக அவங்க தான் செய்யக்கூடிய செயல்களை விரும்பி செய்யறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி ரொம்ப ஆழமாவும் பெண்களோட உருக்கமான நிலையை பத்தியும் நமக்கு சொல்லியிருக்கிறதுதான் அம்மாவின் கடைசி நீச்சல் அப்படின்னு இருக்குது. இவரோட படைப்புகளை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த கதையில விருந்தோம்பல் பற்றின சிறப்பை பத்தியும் அவங்கள இல்லாதவங்களுக்கு எப்படி இல்லாதவங்களா இருந்தாலும் மத்தவங்களை எப்படி உபசரிக்கிறாங்க அப்படின்னு இருக்க கதையை பத்தி சொல்றதுதான் இந்த இல்லாதவர்கள் தந்த அமுதம் அப்படின்னு இருக்குது. இந்த சிறுகதை தொகுப்புலயே என்னை ரொம்ப கவர்ந்து ரொம்ப நான் அந்த கதைக்குள்ளே ஒன்றி போனேன் அப்படின்னு சொன்னா அது இல்லாதவர்கள் தந்த அமுதம் அப்படின்னு இருக்க இந்த கதை தான். நான் படிச்சு ஈர்த்ததை உங்களுக்கும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இல்லாதவர்கள் தந்த அமுதம் அப்படின்னு இருக்கிறதுல சோமு அப்படின்னு இருக்க ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க, கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் அதாவது அந்த கதாபாத்திரத்தோட தானும், அதாவது எஸ்ரா அவர்களும் அந்த கதாபாத்திரத்தோட தொடர்ந்து இருக்கிற மாதிரி நான் அப்படின்னு சொல்லியே பேசுறாங்க. இப்படி பேசும்போது அந்த கதை படிக்கும்போது அந்த கதையில நான் அப்படின்னு இருக்க கேரக்டர் நானே உணர்ந்துகிட்டது. சோ அந்த கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சோமு அப்படின்னு இருக்கவங்கள்ட்ட பேசுறாங்க. அதாவது நான் சொல்றேன், இந்த லீவுக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன், இனி உங்க வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நானும் சீனுவும் உன் கூட வரோம் அப்படின்னு சொல்லி சோமு கிட்ட நான் சொன்னேன். ஆனா சோமு என்ன சொன்னா, என் வீடெல்லாம் வேண்டாம், அது நல்லா இருக்காது, உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, ரொம்ப ஏழ்மையான குடும்பம் என்னோடது அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனாலும் என்னோட வற்புறுத்தல்னால நான் அங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த சோமு யாரு? சோமு அப்படின்னு இருக்கதான் சோமசுந்தரம் அவனோட பேரு. இவன் பிஏ இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு பிடிச்ச படிப்பு என்னன்னா பிஏல இயற்பியல் அப்படின்ற படிப்பு தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சரியான மார்க் இல்லாததுனால அவன் இலக்கியம் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா புக்ல இருக்கிறது, படிக்காம கிளாஸ்ல அமைதியா இருக்கிறது, கவனிக்காம இருக்கிறது. சோ இத மாதிரி செயல்கள் எல்லாமே அவன் செஞ்சுட்டே இருந்தான். ஒரு நாள் ஆசிரியர் பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டு அவனை வகுப்பு விட்டே அனுப்பிட்டாரு.
அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ரகுமான் அப்படின்ற ஒரு பேராசிரியர் அவனை பார்த்து இடியட் அப்படின்னு சொல்லி திட்டாரு. சோ இந்த திட்டுதல் அவனால தாங்கிக்க முடியாம அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா அவரை தாக்க ஆரம்பிச்சுட்டான். அவனை தாக்கும் அதாவது அந்த ரகுமான் அப்படின்றவங்களை தாக்க ஆரம்பிச்சுட்டான். சோ அவரு அதனால தள்ளி போய் கீழே விழுந்துட்டாரு. சோ இவரு என்ன எல்லாரும் முன்னாடியும் அடிச்சுட்டான் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா புகார் கொடுத்துட்டாரு போய் நிர்வாகத்திட்ட. சோ இவனை 2 வார காலம் வந்து கல்லூரிக்கு வரக்கூடாதுன்னு நீக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த உடனே அவன் என்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் ஏன் எதுக்குன்னு கேட்கல. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்தது. அவன் கிட்ட எதுக்கும் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டான். அதுக்கு நான் மொட்டை போட போறேன், பழனி போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததாலும் நான் அதை வெளிக்காட்டிக்காம அவன் கிட்ட 100 ரூபாய் கொடுத்து விட்டேன். 10 நாளுக்கு அப்புறம் திரும்ப காலேஜுக்கு வந்தவன் கொஞ்சோண்டு அவன் தலையில மொட்டை அடிச்சு முடி வளர்ந்துருந்தது. அதை வச்சு அவன் சொன்னது உண்மை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவன் என்கிட்ட சொன்னது, இந்த 100 ரூபாய் என்னால திருப்பி கொடுக்க முடியாது, நான் வந்து என்னைக்கு வேலைக்கு போறணும் அன்னைக்குதான் அவன் கிட்ட திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நான் சிரிச்சுக்கிட்டே சரி பரவாயில்ல விடு நண்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கும் சோமுக்கும் உள்ள நட்பு அதிகமாச்சு. நான் அந்த கல்லூரியில கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு கல்லூரியிலேயே தங்கி இருந்தான். காலேஜ்ல அதாவது விடுதியில தங்கி இருந்தேன். சோ அந்த விடுதிகளுக்கு என்னை பாக்குறதுக்காக அடிக்கடி சோமுவும் வந்து போயிட்டு இருந்தான். என்னோட நண்பன் சீனு அவனும் சேர்ந்து நாங்க 3 பேரும் கூட்ட நண்பர்களா இருந்தோம். இப்படியே போயிட்டு இருக்கையிலதான் ஒரு நாள் இவனுக்கு இந்த படிப்பு பிடிக்கல அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவன் அவங்க அத்தை வீட்டுல தங்கிதான் படிக்கிறான். அவங்க அத்தை வீட்டுல காலை உணவும் இரவு உணவும் மட்டும்தான் கொடுப்பாங்களாம், மதிய உணவு கொடுக்கவே மாட்டாங்க. சோ வறுமையின் பிடியில இருக்கிறதுனால 8 மாத காலமா நான் மதியம் வந்து பட்டினியாதான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்றான். இதை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. சரி இனிமே ஏன் கூட நீ உணவு சாப்பிடு அப்படின்னு சொல்லி மத்தியானம் உணவை இவனுக்காக நானும் கேன்டீன்லயே போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். இந்த சாப்பிடும் போது இவனை எனக்காக கூச்சப்பட்டுட்டு சாப்பிடாமலே இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். இப்படியே எங்களோட நட்பு பழகி போயிட்டு இப்போ நான் அவங்க வீட்டுக்கு போறேன். ஆனா அவங்க ஊர் எங்க இருக்கு அப்படின்னா அருப்புக்கோட்டை பக்கம் இருக்கு. அருப்புக்கோட்டை பக்கம் இருக்கும்போது நாங்க போய் அந்த பஸ் புழுதி கிளம்புன அந்த பஸ் புழுதிக்குள்ள நாங்க இறங்குறோம். இறங்கிட்டு கொஞ்ச தூரம் உள்ள காட்டுல நடந்து போறோம். அந்த கிராமத்துக்குள்ள நாங்க போகும்போதே இந்த கிராமம் வந்து அதாவது அரசாங்கத்தாகல வந்து இந்த கிராமம் வந்து பாதுகாக்கப்படலை அப்படின்றது வந்து தெள்ள தெளிவா தெரிஞ்சுது. புழுதி பறக்கிற மண்ணு, தண்ணி வசதி எங்கேயுமே இல்லாம நீர் அப்படின்றதே காணல் நீரா இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே என் மனசு ரொம்பவே கவலையா நான் வந்துட்டேன். ஆனாலும் ஒரு குருவி சத்தமோ கிளி சத்தமோ எந்த ஒரு பறவைகள் சத்தமோ அணில் சத்தம் கூட அந்த இடத்துல கேட்கல. இருந்தாலும் அந்த ஊரை நோக்கி நாங்க எல்லாரும் போயிட்டு இருந்தோம். அங்க பார்த்தா ஒரு 4-5 இடிஞ்ச வீடுகளுக்கு நடுவுல ஒரு கூரை வீட்டுல சோமுவோட அக்கா வாசல்ல நின்று எங்களை வரவேற்றாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போனோன்னு சோமுவோட முகம் வந்து மாறிடுச்சு. ரொம்ப கோபமா இருந்தான். எங்களை அக்கா உள்ள வர சொல்லும் போது அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி எங்க பையன் மட்டும் கொடுத்துட்டு 16 கால் மண்டபத்துக்கிட்ட நான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் அழைச்சிட்டு வந்தான். அப்போ சோமு அக்கா தனியா கூப்பிட்டு கையில காசு வச்சிருக்கியா, ஏதாவது கலர் ஏதாச்சும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி தான் கையில இருந்த ஒரு 50 ரூபாய் நோட்டை எடுத்து சோமு கையில கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வாங்கிக்கிட்டு இவனும் வந்துட்டான். நாங்க கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம். சாக்கடையா இருக்கு. சாக்கடையெல்லாம் தாண்டி நாங்க நடந்து போறோம். அதுக்கப்புறம் ஒரு ஓட்டு கொட்டகை. அதை தாண்டி போனதுக்கு அப்புறம் வீடுகள் எல்லாமே பூட்டி பூட்டி தான் இருந்துச்சு. பாலடைஞ்சு போய் இருந்தது. இருந்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு கீத்து கொட்டகையில ஒரு பெட்டி கடை இருந்தது. அந்த பெட்டி கடையில நாங்க கலர் கேட்டாங்க. அங்க உள்ள இருந்து ஒருத்தர் குனிஞ்சு பாத்துட்டு வாடா தம்பி சோமு எப்ப வந்த அப்படின்னு கேட்டோம்னா இப்பதான் மாமா வர்றேன் அப்படின்னு சொன்னாப்ல. சரின்னு கலர் கொடுத்தாரு. கலர் வாங்கி நாங்க குடிச்சிட்டு அந்த கலரும் ரொம்ப சூடாதான் இருந்தது. நாங்க எங்களோட தாகத்துக்கு அந்த வெப்பமான கலர் கூட எங்களுக்கு குளிர்ச்சியா தான் தெரிஞ்சுது. குடிச்சதோட நாங்க மண்டபத்துல போய் இருந்துட்டோம். மண்டபத்துக்கு போன சோமு எங்களை அங்கேயே விட்டுட்டு அவன் திரும்ப வந்து வீட்டுக்கு போயிட்டான். ஆனா மணி 2:30 ஆயும் எங்களை சாப்பிட அவன் கூப்பிடவே இல்லை. பசி தாங்காம என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் சீனுவும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா ஒரு 3-3:30 மணி இருக்கும். அப்போதைக்குதான் சோமு அவங்க வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டான். சரிடா சாப்பிட இப்பயாச்சும் கூப்பிட்டானே நினைச்சு வாரத்தோட அங்கே நாங்க 2 பேரும் ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு சாப்பிட போனோம். ஒரு சில்வர் தட்டு நிறைய அம்மா சாதம் வச்சு எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா சீனு என்ன கேட்டா, அம்மா இவ்வளவு சாதம் வச்சுட்டீங்களே நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். தம்பி வளர்ற பிள்ளைங்க நீங்க வயிறார சாப்பிடுங்க தம்பின்னு சொல்லி அம்மா 2 கரண்டி பருப்பு சாம்பார் எடுத்து அதுல கொடுத்தாங்க. அதோட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சிருந்தாங்க. பசுவோட பால்ல இருந்து செய்யக்கூடிய கெட்டி தயிரையும் என் பக்கத்துல வச்சிருந்தாங்க. இந்த சாம்பாரை இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு அற்புதமா சாப்பிட்டதே இல்லை. அதனால அந்த ஒரு தட்டு சாதமும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமும் சாதம் வாங்கி அந்த தயிரை ஊத்தி அதுக்கப்புறம் வயிறார சாப்பிட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல் சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு அபாரமா இருந்துச்சு.
சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு வெளியில வரும்போது அக்கா எள்ளுல ஏதோ ஒண்ணு இனிப்பா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிடுறதுக்கு மிகவும் அற்புதமா இருந்துச்சு. அதையும் நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் மண்டபத்துக்கே நாங்க போயிட்டோம். ஆனா சோமு எங்க கூட வரவே இல்லை. இந்த சாப்பாட்டை பத்தி நல்லா இருக்கா சோமுன்னு கேட்டதுக்கும், இவ்வளவு சூப்பரா அம்மா செய்யறாங்களேன்னு நான் சொன்னதுக்கும், சிச்சே இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்லி எங்களையும் கோவிச்சுக்கிட்டு அம்மாவையும் கோவிச்சுக்கிட்டு சோமு எங்கோ கிளம்பி போயிட்டான். ஒரு 5:30 மணி இருக்கும். தம்பி சோமுவோட தம்பி மணி அங்க வந்து ஒரு தூக்கு வாளி நிறைய கருப்பட்டியில பணியாரம் செஞ்சு கொண்டு வந்தான். இப்பதானே தம்பி சாப்பிட்டு வந்தோம்னு கேட்டு முடிச்சதுக்குள்ளே பணியாரத்தை எடுத்து அண்ணன் இந்தாங்கன்னு கொடுக்கும்போது சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. மனசால எடுத்து அள்ளி 2 பேருமே சாப்பிட்டோம். சரி போனா போகுதேன்னு மணிக்கும் ஒரு வாய் கொடுத்தோம். ஆனா அவன் ஒன்னே ஒண்ணு சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டான். இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்குவாளியும் எடுத்துக்கிட்டு நாங்களே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே அக்கா நல்ல கருப்பட்டி ஏலக்காய் போட்டு ஒரு டீ கொடுத்தாங்க. எப்பப்பா என்ன சுகம். அப்படிதான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதையும் குடிச்சிட்டோம். பணியாரமும் சாப்பிட்டாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சோமுவையும் கூட்டிக்கிட்டு 2 பேருமா நடந்து 3 பேரும் சேர்ந்து நடந்து கால் போன போக்குல நடந்து போகணும். ஆனா எங்கேயுமே பச்சை பசேல் என்ற பசுமை கொஞ்சம் கூட தெரியல. தண்ணி அப்படின்ற ஒரு வழியும் இல்லாமலே காஞ்சு போய் அந்த ஊர் இருந்ததை பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருந்தாலும் ஏதேதோ பேசிட்டு போகணும். கொஞ்ச நேரத்துல சோமுவோட அப்பா சைக்கிள்ல ஏதோ சரக்கு வாங்கிக்கிட்டு வந்தாங்க. பார்த்தா பை நிறைய இருந்தது. சந்தோஷமா வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சாங்க. இப்படியே இரவு வந்துருச்சு. இரவு வந்தது. அம்மா சுட சுட இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்தாங்க. இதோட பச்சை கலர்ல ஒரு சட்னியும் வச்சிருந்தாங்க. அது மல்லி சட்னின்னு நினைக்கிறேன். ஆனா அருமையா இருந்துச்சு. அதையும் 2 பேரும் சாப்பிட்டோம். அப்பா கைத்துக்கட்டுல எடுத்துக்கிட்டு வந்து மரத்தடியில போட்டு தம்பி நீங்க இங்க படுத்துக்கங்கன்னு சொன்னா, ஆனா சோமுவுக்கு கோபம் அப்படி வந்தது. இதெல்லாம் ஒரு வீடா? இப்படி வந்து எங்களை இருக்க சொல்றீங்களே, இந்த வீட்டுல நாம ஏன் இருக்கணும், வாங்க போகலான்னு எங்களை கிளப்பும் போதும் எங்க மனசு கஷ்டமா இருந்தது. இல்ல பரவாயில்ல, நண்பன் தானே, நண்பன் வீடு தானே, பரவாயில்ல நாங்க இருந்துக்கிறோம்னு இருந்துட்டோம். ஆனா சோமுவுக்கு நாங்க அங்க இருந்தது அறவே பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவனை மீறி அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னு நாங்க அங்கேயே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு பொழுது முடிஞ்சு காலையில எப்ப தூங்கணும்னே தெரியல அந்த கொசுக்கடிக்கு இடையில. இருந்தாலும் நாங்க தூங்கிட்டோம். ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா அப்பா கோழி உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா கோழி உரிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு. இங்க அக்கா மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. அம்மா குழம்பு வைக்க எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில நல்ல வேட்டனா அப்படின்னு நினைச்சிட்டு போய் உட்காந்து அம்மா மணக்க மணக்க இட்லியும் கோழி குழம்பும் கொடுத்தாங்க. அதுல கொஞ்சமா நெய் விட்டு விளாவி நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னு எடுத்து கொடுத்தாங்க. சாப்பிடும் போது செத்து போன எங்க நாக்கு எல்லாமே காலேஜ்ல கேன்டீன்லயும் நம்ம காலேஜ்ல விடுதியிலையும் சாப்பிட்டதுல செத்து போன நாக்கு எல்லாமே புத்துயிர் பெற்று ரொம்ப துள்ளி குதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் இருந்துச்சு. இருந்தாலும் வெளிக்காட்டிக்கல. அம்மா கையால சாப்பிடுறோமே சொல்ல முடியுமா. அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது இல்லாம தேங்காய் சட்னி மல்லி சட்னி இன்னும் ஏதோ 2 சட்னி ஒரு பருப்புல பொடி எல்லாம் செஞ்சு வச்சாங்க. அப்புறம் மறுபடியும் சோமு சண்டை போட்டான் அம்மா கிட்ட. ஏன் இப்படி எல்லாம் செய்யற, இதெல்லாம் சாப்பிட முடியுமா, என்ன சாப்பாடு இது, என்ன வீடு இதுன்னு கோச்சுக்கிட்டு 2 இட்லியோட எந்திரிச்சு போயிட்டான். இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கல. வயிறார சாப்பிட்டுட்டு மறுபடியும் மண்டபத்து பக்கம் போயிட்டோம். இப்படியும் 3 நாளும் அங்கேயே போயிடுச்சு. இந்த 3 நாளும் அம்மா கையால சாப்பிட்ட சாப்பாடு அமிர்தத்திலே மிகவும் அமிர்தமா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 3வது நாள் முடியும் போது நாங்க கிளம்பலான்னு சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பும் போது அம்மா ஒரு டப்பா நிறைய எள்ளு உருண்டையும் பருப்பு உருண்டையும் செஞ்சு கொடுத்து இத கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா ஆயிடுச்சு. அம்மா 3 நாளா இவ்வளவு வயிறார சோறு போட்டுருக்கீங்க, இப்ப கொண்டு போக சொல்லி டப்பா நிறைய குடுக்குறீங்களேன்னு நான் கேட்டா, அம்மா சோமு மாதிரி நீயும் எனக்கு ஒரு பையன் தானப்பா அப்படின்னு கேட்டாங்க. என்னால அந்த அவங்களோட அன்புக்கு முன்னாடி ஈடு கொடுக்கவே முடியல. கண்கள் கலங்கி நின்ன. அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் பைய எடுத்துட்டு கிளம்பணும். சோமு அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன் இப்படி எல்லாம் பண்ற, இதெல்லாம் நாங்க தூக்கிக்கிட்டு போக முடியுமா பண்ண முடியுமான்னு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் அம்மா சீனு கேட்டான், ஏண்டா படிக்க தானே போறோம், நீ கவலைப்படாத, இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு நாங்க சொன்னோன்னு அவன் சோமுவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. படிப்பாச்சு ஒன்னாச்சு, இது என்ன வீடா இது, இந்த வீட்டுல இருந்து நான் படிக்க முடியுமா, முடியாது, நான் காலேஜ்ல போகும்போது எல்லாரோட அவமானத்துக்கும் ஈடாகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பைய தூக்கி விட்டறிஞ்சு ரொம்ப கத்தி எடுத்துட்டான். இத பார்த்தோன்னு சீனுவுக்கு கோவம் வந்துருச்சு. தயவு செஞ்சு கத்தாத, வா நம்ம கல்லூரிக்கு போலான்னு கிளம்புனா. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, 3 நாளா தெண்டமா வந்து ஒரு வீட்டுல உட்காந்து சாப்பிடுறீ, யாருடா நீ எனக்கு அப்படின்னு சொல்லி சோமுவோடு ரொம்ப
கோவமா சீனுவ பேசிட்டான். நான் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நாள் வந்த சரி, சாப்பிட்ட சரி, 3 நாளா இங்கதானே இருக்க நீ. 3 நாளா நான் வகை வகையா சாப்பிட்டீல, இதுக்கெல்லாம் ஏது காசு? இது எல்லாத்தையும் நாங்க கடன் வாங்கி செய்யறோம் கூட உனக்கு தெரியலையா? வந்தா கிளம்பி போக வேண்டியதுதானே? படிக்கிறோம் அப்படின்றதுக்காக நீ என்ன என் கூட வந்து இருக்க முடியுமா என் வீட்டுல அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகள் சொல்லி சீனுவை திட்டும்போது சீனுவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இது இது இந்த சண்டை ஒரு கட்டத்துக்கு உச்சத்துக்கு போய் சோமு என்ன பண்ணா, சத்தம் போடுறத பார்த்தோன்னே சீனு பணத்துக்காக தானே பேசுறேன்னு தன்னோட பர்சுல இருந்து பணத்தை எடுத்து அவன் மூஞ்சிலே விட்டறிஞ்சிட்டான். இந்த இருக்கு நீ 3 நாள் போட்ட சோத்துக்கான காசுன்னு சொல்லி விட்டறிஞ்சிட்டான். அதை பார்த்தோன்னா சோமு ரொம்பவே கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டான். 2 பேரும் அடிச்சுக்க பார்த்தாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மேல தள்ளி கீழே புரண்டு அடிச்சுக்கிட்டதை பார்த்தோன்னு அம்மா தலையில கைய வச்சு அழுதுகிட்டு ஓரமா போய் உட்கார்ந்தாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது என் மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 நாள் நமக்கு வயிறார சோறு போட்ட அம்மாவுக்கு நிம்மதி கொடுக்காம இப்படி இப்போ ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம்னு சங்கடமா இருந்துச்சு. ஏதோ அக்கா ஒரு பக்கம் இழுக்க, தம்பி ஒரு பக்கம் இழுக்க, அப்பாவும் சேர்த்து இழுத்ததுனால 2 பேரோட சண்டையும் கொஞ்சம் விளக்க முடிஞ்சிச்சு. சோமு கோவத்தின் உச்சத்துல இருக்கிறத பார்த்த சீனு பைய எடுத்துக்கிட்டு கிளம்பி அவன் வாட்டுக்கு நடந்து வந்துட்டான். வேற வழி தெரியல. நானும் பின்னாடியே சீனு பின்னாடியே ஓடி வந்தா விளக்கு முக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பஸ் அங்க வராது அப்படின்ட்டு. நாங்களும் ரொம்ப நேரம் காத்திருந்தோம். எவ்வளவு நேரம்னு தெரியல, ஆனா ரொம்ப நேரம் காத்திருந்தோம். காத்திருந்ததோட முடிவுல பஸ் வந்துருச்சு. கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். திருப்பி நாங்க சோமுவை பார்க்க போகவே இல்லை. அவன் என்ன ஆனானும் தெரியல. அவன் கல்லூரிக்கு வரவே இல்லை. அவன் அவமானப்படுறான்றது எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா சீனு ஒரு 4-5 தடவை கடிதம் எழுதினா, மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சது தவறு, மன்னிச்சிடு, கல்லூரிக்கு வான்னு சொல்லி எழுதினான். ஆனா எந்த பதிலுமே சோமு போடவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்தது. என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனா எப்ப எல்லாம் நாங்க சாம்பார் சாதம் சாப்பிடுறோமோ அப்ப எல்லாம் அம்மாவோட நினைவு எங்க மனசுல ஆழமாவே பதிஞ்சிருச்சு. கேன்டீன்ல சாம்பார் நல்லாவே இல்ல. சீனு சொன்னா, இதெல்லாம் சாப்பாடா, அம்மா கையால எவ்வளவு அமிர்தமா சாப்பிட்டோம்ல அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா நான் கையில சாதத்தை எழுதிடும் போது நான் கேட்ட கேள்வி, 3 வேளை சோறு போட்ட அம்மாக்கு நாம என்னடா கைமாறு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சீனு சொன்ன வார்த்தை, அந்த அம்மாவை நினைச்சு என்னால அழுக மட்டும்தான்டா முடியும்னு சொல்லி கேன்டீன்ல இருக்கோன்றத கூட மறந்து கதறி அழ ஆரம்பிச்சுட்டான். அதாவது தேவர்கள் அப்படின்றது, அதாவது தேவர்கள் வந்து பார்க்கடலை கடையும் போது அங்க அமிர்தமும் கிடைச்சது, நஞ்சும் கிடைச்சது. அதுல இருக்கக்கூடிய அமிர்தத்தை நாங்க சுவைச்சிட்டோம். நஞ்சதான் சோமு சுவைக்கிறான். சோ அம்மாவோட அன்புல இருக்கக்கூடிய அமிர்தம் எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அதுல இருக்கக்கூடிய நஞ்ச விதம் மட்டும்தான் சோமு பாக்குறான் அப்படின்னு சொல்லி இந்த கதை நிறைவடையுது. இந்த இல்லாதவர்கள் தந்த அமுதம் அப்படின்றது வந்து எப்படிதான் இருந்தாலும் விருந்தோம்பலோட சிறப்பு சொல்ற மாதிரி அமையலையா? தன்னோட வறுமைய வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட காட்டக்கூடாது அப்படின்னு நினைச்ச சோமு, அதாவது அவங்க அப்பா அம்மாவோட சோமுவை பார்த்தும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அவனோட நிலைமையில இருந்து யோசிக்கிறான். அப்பா அம்மா தான் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் விருந்தோம்பல சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டாங்க. இந்த கதைய படிக்கும்போது அந்த நான் அப்படின்ற கேரக்டர்ல என்ன நானே உணர்ந்துட்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டம் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி. மிகச்சிறப்பான அந்த கதை கூறுதல். அந்த உறவுகள் என்பதும் அந்த உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த உணவும் அது நினைக்கப்படுகின்ற ஒரு விதமும் மிக முக்கியமானது. எனவே அதை மையப்படுத்திய அந்த கதையும் கதையில் சொல்லக்கூடிய அந்த தன்மைகளுமே ரொம்ப சுவைபட எடுத்து பேசினார்கள். ஐஸ்வர்யா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.